திமுக தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக நமது சென்னை செய்தியாளர் சாரதாவிடம் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் சாரதா. இன்று கூடும் திமுக செயற்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? இந்த கூட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது? இன்று காலை 10 மணி அளவில் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவிருக்கிறது. இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 89 வேட்பாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்வார்கள். திமுக தலைவர் கருணாநிதியின் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெறும். தலைமை செயற்குழு கூட்டத்தில் முக்கியமாக 2 விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் குறித்து விவாதிக்கப்படும். குறிப்பாக தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதிகளில் இன்னும் தேர்தல் நடைபெறாத நிலையில் அங்கு என்ன விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், அங்கு அந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படும். ராஜ்யசபா தேர்தலுக்கு முன்பு இந்த தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 27ஆம் தேதிக்குள் அரசியல் கட்சிகளுடன் விவாதித்து இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர்களுடைய திமுக தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன செய்யலாம் என்பது குறித்து விவாதிக்கப்படும். மற்றொரு விவாத பொருளாக மருத்துவ மாணவர்களுடைய மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு குறித்தும் விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த முறை திமுக வலுவான எதிர்க்கட்சியாக இடம்பெற்றுள்ளது. கடந்த முறை எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெறாத திமுக என்ற எதிர்க்கட்சியாக அமைந்துள்ளது. எனவே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் யார், துணைத் தலைவர் மற்றும் கொறடா ஆகியவர்கள் யார் என்று தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த முறை தலைவராக ஸ்டாலின் மற்றும் துணைத் தலைவராக துரைமுருகன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொறடா பொறுப்பில் ஏற்கனவே பதவி வகித்து வரக்கூடிய சக்கரபாணி அவர்கள் மீண்டும் அதே பதவியில் தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கூட்டம் ஆரம்பித்த பிறகு இதற்கான தீர்மானங்கள் என்னென்ன, யார் தலைவர் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். சரதா, இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் என்ன இருக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது? 3 விஷயங்களை நாம் கூறலாம். அதாவது திமுக தரப்பில் தற்பொழுது திமுக கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக சார்பாக 89 வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம், கூட்டணி திமுகனுடைய கூட்டணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, கூட்டணி வைத்தது சரியா, யாருக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கலாம் என்பது குறித்த தேர்தல் குறித்த ஒரு பரிசீலனை ஓரளவு நடைபெறும். இது குறித்த விரிவான விவாதம் பிறகு பொதுக்குழுவில் நடைபெற்றாலும் தற்பொழுது முதற்கட்ட விவாதமானது இது குறித்து நடைபெறும். அதற்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பாக 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டி கே இளங்கோவன் மற்றும் RS பாரதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றால், ராஜ்யசபா தேர்தலுக்கு முன்பு இந்த தேர்தல்கள் நடைபெற்றால் மேலும் ஒரு இடம் திமுகவுக்கும் அதிமுகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் ஏற்கனவே கூறியது போல மருத்துவ மாணவர்களுக்கான மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு குறித்தும் திமுகவினுடைய நிலைப்பாடு குறித்து விவாதிக்கப்படும். திமுகவின் செயற்குழு கூட்டம் குறித்த உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாரதா.